வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய். நான் இன்றைக்கி vlog 3 பண்ண போகிறேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் படித்த காலேஜில் வந்துட்டு இன்றைக்கி vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட நான் இருக்கேன். இன்றைக்கி எனக்கு வந்துட்டு கன்சல்டேட் மார்க் அப்புறம் வந்துட்டு டிசி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தனால நான் இன்றைக்கி அங்கே ட்ராவல் பண்ண போகிறேன். அங்கே என்னென்ன ஃபன் நடக்க போதோ அது எல்லாமே நம்ம த்ரூ அவுட் இந்த vlogல வந்து பார்த்து ரசிக்கலாம். நம்மளை பார்த்ததும் அவங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குங்கிறத கேட்டான். வரப்போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் வருவோம். காலேஜோட ஏரியாவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இவன் எதுக்கு இதை எடுக்கிறான் என்ன பண்ணுறானே தெரிலிங்க. ஆமாம், ஆனால் சும்மா எடுத்து போட்டுறேன் ஃபேஸ்புக்கில். சரி, யூடியூப்லடா. ஏன்டா விஜய் விலாகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லு விஜய் விலாகுக்கு சப்ஸ்கிரைப். எந்த கேர்ரா ஐ கேர் மாதிரி சாரி விஜய் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, பெல் ஐகானை டிங் 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 பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீயே சொல்லு. நான்லாம் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் ஹாய். ஓ vlog எடுத்துருக்கிறியா? அலப்பறைகள் ஆரம்பம். இவர் தான் எங்கள் சைனாக்கார பயப்புல. ஜப்பான்லேருந்து வந்தேன், ஆனால் சைனாக்காரன். ஃபைனல் மூமெண்ட் வித் தேம். போலாம்டா. இதான் நாங்கள் படித்த காலேஜ், ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா. கொரோனா வந்தது வண்டியை கூட உள்ள எடுத்து விட மாட்டாங்கப்பா. காலேஜுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். கமன் எப்பா, இங்கேயும் கொரோனா டெஸ்டாப்பா. உள்ளே வந்த பாவத்துக்கு மாஸ்க் போட்டு சானிடைசிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க எங்களை. ஸோ இந்த தருணத்துலேயும் நாங்கள் வந்துட்டு சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் ஆஃப் கொரோனா. சரி, நம்ம உள்ளே அப்படியே வாக் பண்ணிட்டே போவோம். ஒவ்வொருத்தரோட பேரை அப்படியே ஒவ்வொருத்தரை இன்ட்ரோ பண்ணுறேன். வேலுமணி, எங்கள் வேலு. கடைசி நாள் புக்கை தூக்கிட்டு போகிற பார்த்துக்கோங்க. நல்லா என் பேச பார்க்கணுமா? அது நீயா செஞ்சியா? காசு கொடுத்து பண்ணது. கம்முனு வா. ப்ராஜெக்ட் என்ன ஓனா பண்ணீங்க? அந்த ப்ராஜெக்டோட நேம் நீங்க ஒழுங்கா சொல்லுங்க பாப்போம். பார்க்காம சொல்றா, பார்க்காம சொல்றா. பேக்ரவுண்ட் ப்ராஜெக்டா? நல்ல ப்ராஜெக்டா இருக்கு. நீங்க யாரு? நீங்க வாங்க சார். வாங்க சார். நீங்க என்ன சார் ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நாங்கள் பண்ணோம்டா, பல ப்ராஜெக்ட் பண்ணோம். நீங்க நம்ம காலேஜ் வந்ததே ஒரு அதிசயம் தான் சொல்லணும். ப்ராஜெக்ட் பண்ண கதிர் கூடயா? ஆமாம், கதிர் கூட நான் எடுத்துக்கிறேன், நீ வேணா போ. சரி போதும், எண்ட் ஆஃப் பண்ணிடலாமா? எண்ட் ஆஃப்லாம் பண்ண வேணாம், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறேன். ஆரம்பிச்சிருக்கேன் பாரு. அருண் வரான் பாரு, ஒட்டிகிட்டே வரான் பாரு. அவர் காதல் மன்னன். அவர் தான் எங்கள் டீம் காதல் மன்னன்னா இவர் தான் சந்துரு. இவனுக்கு ஒரு லவ் சொல்ல தெரியாது. பங்கப்படுத்திட்டான். இவர் வில்லன் பீட்ஸ். இவர் வந்துட்டு யூடியூப்பில் மிக ஃபேமஸாக போயிட்டு இருக்க வில்லன் பீட்ஸ் இவர் தான். மக்களுக்கு தெரியாது, அது அவனே சொல்லிக்குவான். நான் தானே. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்குது? ஜஸ்ட்டு எவ்வளோ தான் இருக்கிறேன்? 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கான். 3.8 வச்சுருக்கான். ஆனால் இப்போ வரையிலும் இவனோட ஃபேஸ் யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய எடிட்டர் இவர் தான். அந்த எடிட்டரு பார்த்துக்கோங்க. நாளைக்கு மினி என்னடா பார்த்துக்கோங்கண்ணா, மூடுற பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் மாமன்னன். வண்டியில் காலையிட்டுறதுல இப்போ மட்டுமா துரோகியா இருந்தாங்களா? இப்போ மட்டும் துரோகியா இருந்தானா? எப்பவும் துரோகி. இதே மாதிரி ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். இந்த தருணம் எப்போ வரணும் எங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபைனல் டே ஆஃப் த மூமெண்ட். இதான் எங்கள் எடிட்டர் பிளாகு. இங்கே தான் 3rd இயர் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பிளாகில் தான் வந்துட்டு லேப் இருக்குது. அது போனோமாங்கிறதே டவுட்டு தான். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயே வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே தான் உட்காந்து பேசிட்டு இதே மாதிரி தான் நான் முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்போம்.
மொபைல் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனா இந்த காலேஜில் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் வாதி கம்மிங் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாப்ல கரெக்டாக. நான் விளாக் எடுக்கிறக்குனே ஓடியான்ட்ருக்கேன்டா இங்கேருந்து. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? ஓகேண்ணா, நல்லா இருக்கேண்ணா. இவர் தான் எங்கள் பிகாம் டிபார்ட்மெண்ட் சாரு. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்கண்ணா. ஃபைன்ண்ணா. இப்போ பார்த்த மாதிரியே 1-2 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனால் இன்னும் நிறையா பேர் நாங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சும்மா தானே சொல்கிறேன், அது சும்மானு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு தாங்க சொல்கிறேன், மனசார சொல்கிறது இல்லை, மனசார வருந்தி தான் சொல்லிட்டுருக்கேன். எங்கள் பிளாக் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். உள்ளே வண்டியை விடல. ஸோ எல்லாம் நடந்தே போயிட்டு இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. அவங்க வண்டி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லோரும் சரி நாங்கள் பாட்டுக்கு வண்டியில் வந்துட்டு நிறுத்திட்டு ஹாய் பை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பின்னாடி பாருங்கள், எல்லாம் ஒரு ஃபன்னாக எல்லோரும் ஒட்டுக்கா இப்படி நடந்து போகிற ஒரு தருணம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. மீண்டும் இதுதான் எங்கள் டீனு பின்னாடி போயிட்டுருக்காருல அந்த ஸ்கூட்டியில். அவர் தான் எங்கள் டீனு. நான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். அவர் ஏதோ பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. கேவலமாக திட்டாமல் போகிறாரு. அது ஒரு சந்தோஷம். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு எங்களுக்கு மொபைல் அலோடே கிடையாது. இதுதான் வந்துட்டு எங்கள் காலேஜோட ஜிம்மு, ஃபிட்னஸ் ஜிம். இங்கே ஒரு ஜிம் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கேருந்த கேன்டீனை காணோம். வந்தோம் இங்கேருந்த கேன்டீனை மிஸ் பண்ணுறோம். கேன்டீனை தூக்கிட்டாங்க, ஒரே தூக்கிட்டாங்கடா. கேன்டீனவே காணோம். சரி ஓகே, எங்கள் பிளாக் வந்தாச்சு. அது கேன்டீன்னு சொல்ல முடியாது, அது ஒரு லிட்டில் பேண்ட்ரின்னு சொல்லிக்கலாம். பேண்ட்ரின்னு சொல்லணுமா? டீ கடை, பொட்டி கடைன்னு சொல்லலாம். அவங்கள வடிவேல் காமெடியில் செல்லான்னு நொறுக்கிட்டியாடா அந்த மாதிரி நொறுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் கேம்பஸ்ஸு. நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் எல்லோரும் உள்ள. இதுதான் நாங்கள் 3 வருஷம் வாழ்ந்த இடம், குடிக்கொண்ட இடம். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் 3 வருஷம்னா நான் கிளாஸில் இருக்க மாட்டேன், அதுவும் உனக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ப்ரெசன்ட் மட்டும் விழுந்துகிட்டே இருக்கும். இதிலிருந்து 2nd ஃப்ளோர் தான் எங்களோட கிளாஸ் ரூமு. என்ன சரத்து எங்கள் ஹெச்ஓடி, மாஸ் ஹெச்ஓடி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி. எங்கள் அண்ணன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? விளாகுக்குண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? இவங்க எங்கள் ரவிக்குமார் அண்ணன், ரொம்ப டெரரான அண்ணன். கிளாஸ் ரூம் வேலைடே. அந்த கடைசி பெஞ்ச் ஞாபகம் இருக்கா? அங்கே தான் உட்காந்துருப்போம். இருட்டு. இவர் பேர் இருட்டு. இவர் ஷாமு. வணக்கம் ஷாமு. இவர் எங்கள் கிளாஸ் டாப்பர். பார்த்தீங்களா, அவனை சுற்றி நிறைய புக் இருக்கும். முக்கியமாக பேசியிருக்கேன். வணக்கங்கண்ணா. இதுதான் நாங்கள் வாழ்ந்த அந்த வசந்த மாளிகை ஹாஸ்டல். அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? அண்ணாச்சி நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. அவர் தான் எங்களுக்கு சோறு போட்டு வளர்த்த அண்ணாச்சி. மச்சா நண்பா, நீ எல்லாருமே வந்து இப்படி தான் நாங்கள் வந்துட்டு கிளாஸ் டைமில் எல்லாமே கட் அடிச்சுட்டு இப்படி தான் வெளியே உட்காந்துட்ருப்போம். ஆமாம், விஜே விளாக்ஸுக்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்கிறா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. நீ சொல்கிறா. எப்படியெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. காட்ட போகிறவர் வந்துட்டு மிக பிரபலமான மனிதர். இவர் தான் யூடியூப் கிங்கு. எங்கள் கிளாஸில் படிக்கிறோமோ இல்லையோ எல்லோரும் யூடியூபர்ஸாக இருக்கும். டியூ ப்ராசஸ் எல்லாமே முடிச்சாச்சு. டியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கள் டிசிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கடைசி மூமெண்ட், ஃபீலிங் மூமெண்ட். இவர் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இவன் ஒரு போயிட்டான். இவர் வந்துட்டு நிறையா ஹீரோஸை வந்துட்டு இமிட்டேட் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்காப்புல. இவரோட வீடியோஸோட லிங்க்ஸை வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக போடுறேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க, லைக் பண்ணுங்கள். உருவா அம்மா பெருசாக இருக்கிறான் பார்த்தீங்களே. யாரும் நீ உடனே வீடியோ காலுக்கே போ. சரியா விளாக் பண்ணிட்டுருக்க, நீ என்னடா போஸ்க்குன்ற. அங்கே பாருங்க 6 அடி உசரம், 60 அடி அங்கலம். பார்த்துக்கோங்க எங்கள் உருவம்.
வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாய் டாடா. இப்போதான் வந்திருக்காப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அது முக்கியம். சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணிடுங்க. ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் டெரர் பீஸு. நல்லா இருக்கீங்களாண்ணா? விட மாட்டேன். அதெல்லாம் வாங்கி சைன் போட்டு வந்துட்டேன். இவர் எங்கள் குருநாதர். குருநாதா, ஜாலியாக இருக்கீங்க? தனி கட்டராஜா ஆகிட்டீங்க. ஆமாம், நான் இருந்த வரையும் லிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் உங்களைய. ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போல. இந்த மாதிரி ஃபன்னோட தான் நான் ஸ்டாஃப்ஸோட ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டுருப்பேன். எல்லாருமே ஒன்றா நிற்கலாம். ஆனால் அந்த பில்லர் மட்டும் பின்னாடி தள்ளுங்கடா. டே அந்த பில்லர் பின்னாடி தள்ளுறா. பில்லர் பின்னாடி போ. எண்ட் ஆஃப் தி செஷன்டா. பாய். இதுதான் வந்துட்டு நாங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற எங்கள் ஸ்டோன் பெஞ்சு. கிளாஸை பங்க் அடிச்சுட்டு கிளாஸை செஷனே போகிறது தெரியாது. அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயினான பிளேஸு தான் அது. அதை மறக்க முடியாது. எல்லோரும் இப்போ வைடப் பண்ணிட்டோம். மிஸ்ஸிங் காலேஜ். நாங்கள் எதுக்காக வந்தோமோ அந்த தருணம் முடிஞ்சு இதோட வாங்கியாச்சு. அப்படியே நாங்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எப்போ பார்க்க போகிறோங்கிறது தெரியாது. எனக்கு ஆறுதலாக என் கூடவே இருந்து எனக்கு வந்துட்டு 3 இயர்ஸாக வந்துட்டு கேரி பண்ணி கூப்பிட்டு போன ஒரு நண்பன் தான் இவன் தான். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு காலேஜ் என்ட்ரி ஆகிறப்போ பக்கத்தில் வந்து பச்சை புள்ள மாதிரி உட்காந்தது இவன் தான். அப்புறம் வேறு என்ன சொல்லணுன்னா, அதிலிருந்து ஜேர்னி ஆனது தான் இந்த கேங். நாங்கள் 2 பேரும் இப்படி ஜாயின் ஆனோம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒட்டிக்கிச்சிங்க எல்லாம். வவால் விட்டுற மாதிரி தொத்துன்னு தொத்திக்கிச்சிங்க. இந்த இடத்த விட்டு நாங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போகிறோம். வண்டி வந்துட்டு போயிடும். நாங்கள் இந்த கேட்டை தாண்டிட்டு இதுக்கு மேலே எங்களுக்கும் இந்த காலேஜுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்ற இடம்னு சொல்லிட்டு எங்கேயோ கீழே பாதாளத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறானுங்களா? என்னடா கும்பலாக உட்காந்துட்டீங்க? பாத்துடா, குண்டா முழுங்கிறாத குண்டா. டே உன் கப்பை வச்சு உன் கையோட கப்பு சின்னதாக இருக்குடா. வேற லெவல் பண்ணுறடா நீ. ஏண்டா இன்னும் 4 நாளில் அக்கா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே பாரு ரைத்தா போட்டு ரவுன்னு ரவுக்குறான். டே குண்டா, இதை நான் அப்படியே அப்பாவுக்கு ஷேர் பண்ணோன்னா என்ஜாய் பண்ணுவியா நீ வீட்டில்? இன்னைக்கு கடைசி நாள். காலேஜெல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம், கோயம்புத்தூரில் இருக்க பெரியநாயக்கன்பாளையம் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்டார் பிரியாணி அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் இருக்கோம். ஃபைனலி ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட்டாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு எங்கேயும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. கிளம்புறப்போ பார்ப்போம். இதெல்லாம் வெளியே போக மாட்டியா, வீட்டுக்குள்ளேயே கிடப்பேன். ஆமாம், இவர் வந்துட்டு இப்போ தான் புதுசாக பிறந்து வந்திருக்காரு. அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்காரு. போட என்னம்மா பிளான் பண்ணுறானுங்க பார்த்தீரா? உண்டா பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறானுங்க ஒன்று. அதான் தெரில, நீ மண்டையில் சட்டி கவுத்து நீ இல்லை அது மாதிரி தான் இருக்கும். போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் கடைசியில் பாருங்கள் பிளான் குழப்பிடும். ஏன்னா நாங்களே கிளம்புறோம், எல்லாம் ஊருக்கு போயிடுவோம் அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கும் ஒர்க் இருக்குது. இவங்க அக்கா கல்யாணம். ஆனால் வந்து பிரியாணி தின்ட்டு போகிறான். இதை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். சாவுடா குண்டா. குண்டா, நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பூகம்பம் அடிச்சிருச்சு. சொன்னோம்ல, இ பாஸ் இல்லாமல் மேலே விட மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. ஸோ எல்லோரும் இப்போ கிளம்புனாலும் கிளம்பிடுவோம். ஆனால் இவனுக்கு கிளம்புற மாதிரி தெரில. பிளான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று நான் வந்துட்டு கிளம்ப போகிறோம். இவனெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ண மாதிரி எங்கேயும் வெளியே போகிறானுங்க.
ஸோ பார்த்து போயிட்டு வாங்கடா. டேய் பார்த்து போயிட்டு வா. டேய் தம்பி ரைட்ரு பார்த்து போயிட்டு வாங்க சரிங்களா? பை பை பை. நான் போயிட்டுறேன். நான் எல்லாத்தையும் தேடி போய் தான் சொல்லணும், ஏன்னா எல்லாம் பிஸியாக இருக்காரு. தமிழிசை பை போய்ட்டுறேன். பை 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 பை. டேய் பாய்டா சட்டி மாட்டவனே. பை சரிடா நான் போயிட்டுறேன். எங்கடா கண்ணாடி கண்ணாடி டேய் சரி பை பை. நான் போயிட்டு மீண்டும் சந்திப்போம். ஓகே, இதோட நம்ம vlog நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்னொரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. Until then, signing off.